நான் எதுக்கு முன்னாடி போங்க முன்னாடி போங்கன்னு சொல்கிறேன்னா, முன்னாடினா முன்னோர்கள் காலத்துக்கு போங்கன்னு சொல்கிறேன்னா, அதெல்லாம் ஒரு அதிசயங்கள். ஏன்னா அப்போ ஃபோன் கிடையாது, வாட்ச்சு கிடையாது. அவங்க டைம் பார்க்கணுன்னா வானத்தை அண்ணாந்து பார்த்து தான் டைம் சொல்லுவாங்க. நிஜமாவே. அதே மாதிரி அவங்களுக்கு பைக்கு கிடையாது, காரு கிடையாது, பஸ்ஸு கிடையாது. அவங்க வச்சுட்டு இருந்த வாகனங்கள் ஒன்று குதிரையாக இருக்கும், அதுக்கும் மேலே யானையாக இருக்கும். இந்த 2 வாகனங்களை தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் முன்னாடி போனீங்கன்னா அவங்க கழுதை யூஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் தமிழ்நாட்டிலலாம் குதிரை வண்டி தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இங்கே மட்டும் இல்லை, போபால் சைடில் நார்த் சைடில் போனாலும் குதிரை வண்டி தான். நிஜமாவே குதிரை ஓட்டிட்டு இருந்த ரோடில் தான், தெருவில் தான் நம்ம அதை ரோடாக ஆக்கி அந்த குதிரை ஓட்டிட்டு இருந்த இடத்துல தான் நம்ம இப்போ பைக்கையும் காரையும் பஸ்ஸையும் ஓட்டுறோம். நான் கூட சில நேரத்தில் ரோட்டில் நடந்து போயிட்டு இருப்பேன். நடந்து போயிட்டு இருக்கும்போது யோசிச்சுட்டே போவேன், இந்த 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 இடம்லாம் ரொம்ப பழைய இடம் மாதிரி தெரியுது. அப்போ பைக்கு இப்போ தான் வந்திருக்கு, பைக்கு இப்போ தான் வந்திருக்கு, காரு அதை விட அதுக்கப்புறம் தான் எல்லாரும் கார் வாங்கவே ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ பஸ்ஸு ஒரு சில பஸ் ஓடி இருக்கும், ஆனால் அதுக்கு முன்னாடி காலத்தில் குதிரை வண்டி தான். அப்போ இப்போ குதிரை தான் நடமாடிட்டு இருந்திருக்கும். அப்படி யோசிச்சு பாருங்க. நிஜமாவே உங்க ரோடுல உங்க தெருவுலலாம் குதிரை வண்டி தான் ஓடிச்சு அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் தான் மாட்டு வண்டி. குதிரை வண்டிக்கு அப்புறம் தான் மாட்டு வண்டி, யானை சவாரி. இந்த யானை குதிரை இதுக்கப்புறம் தான் மாட்டு வண்டி. அப்போ அப்படி யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் பழசா போயிட்டு கொஞ்சம் ரொம்ப ஆதி காலத்துக்கு ஓரளவுக்கு பின்னாடி ரொம்ப பேக்கில் போயிட்டு யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க குதிரை வண்டி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ குதிரை போயிட்டு இருந்த இடத்துல தான் நம்ம பைக்கையும் காரையும் ஓட்டுறோம். குதிரை போயிட்டு இருந்த தெருவில் தான் நம்ம பைக்கையும் காரையும் ஓட்டுறோம். அப்படி யோசிச்சு பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. இதைத்தான் செய்ய சொல்றேன் நான். நீங்க இதை செஞ்சாதான் உங்களுக்கு கடவுளோட படைப்பு கண்ணு முன்னாடி வரும்ன்றேன் நான். நிஜமாவே இப்போ இருக்கா கடவுளோட படைப்பு உங்க கண்ணு முன்னாடி இருக்கான்னு சத்தியமா கிடையாது. நிஜமாவே யாருக்குமே கிடையாது சாமி. எல்லாம் டிவியோட படைப்பும் ஃபோனோட படைப்பும். வேற என்ன படைப்பு? கம்ப்யூட்டர் படைப்பும், குடுகுடுன்னு போகிறதும் ஆஃபீஸ் போகிறதும் வர்றதும், இதுதான் இருக்கு. ஒரு பரபரப்பான ஒரு வாழ்க்கை தான் வாழ்றீங்கன்னு நினைக்கிறேன் நான். அதை மீறி கடவுளை யோசிக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன் நான். ஆனால் அப்போ இருந்தவங்களுக்கு டிவி கிடையாது, அவங்க இயற்கையை தான் பார்த்தாகணும். அந்த இயற்கையை நீங்கள் பார்க்க 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 ஒரு விஷயமா உங்களுக்கு இயற்கை சொல்லித்தரும். நிஜமாவே அது உண்மை. இயற்கையை கவனிக்க 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 அந்த இயற்கை ஒவ்வொரு விஷயமா சொல்லி தரும். நீங்க கடவுள் அந்த இயற்கையில இருக்கிறாரு அப்படின்றத உங்களால உணர முடியும். உணர முடியும்னா அது எவ்வளவு ஆனந்தமா இருக்கும்னு தெரியாது. நிஜமாவே அது பயங்கர ஒரு ஆனந்தம். நம்ம ஒரு விஷயத்த நம்ம ஒரு அடி எடுத்து வச்சோம்னா அவர் பல அடி எடுத்து வச்சு முன்னாடி நம்ம கிட்ட வருவாரு. நிஜமாவே அதை நீங்க உற்று நோக்கும் போது அந்த விஷயம் நம்மளோட கவனத்துக்கு வரும்போது, கடவுள் வராரு நம்ம கிட்ட அப்படின்ற கவனம் வரும்போது பயங்கரமான ஆனந்தமா இருக்கும். நானும் போகலை இன்னும், நானும் போய் அங்கே போய் நான் போயிட்டேன்னு சொல்லுவேன். ஆனால் நானும் இன்னும் போகணும்னு சொல்கிறேன். நான் இன்னும் போகணும். நான் ஒரு இடத்துல போய் நிற்கிறேன். நான் நிஜமாக ஒரு இடத்துல போய் நான் நிற்கிறேன். நான் அந்த இடத்த தாண்டி நானும் போகணும். நிஜமாதான். எனக்கு என்னன்னா அந்த இடத்த தாண்டி போக தெரியுது. அந்த இடத்த தாண்டி எப்படி போகணும்னு எனக்கு தெரியுது, போக முடியுது. ஒரு விஷயம், சின்ன விஷயம் எனக்கு தடுக்குது, என்னோட நெஞ்சு வலி. அப்போ நான் கடவுள்கிட்ட கேட்குறேன், கடவுளே எனக்கு நெஞ்சு வலிக்குது, என்னால் இந்த விஷயத்த பண்ணாதான் இதை தாண்டி போக முடியும், ஆனால் என்னால் முடியல, அந்த விஷயம் செய்யறதுக்கு முடியல. நிஜமாவே அது பேர் என்னன்னா ஜபம். ஜபம்னா வாய் விட்டு சொல்றது இல்லை மனசுக்குள்ளேயாவது சொல்றது.
அதை எல்லாரும் சொல்கிற மாதிரி இல்லை, வேறு மாதிரி. எங்கே வச்சு சொல்லணும்னா கடவுளை இதயத்தில் வச்சு சொல்லணும். அப்போ எனக்கு கொஞ்சம் நெஞ்சு வலி வருது. என்னால் அதை தாண்டி அதுக்கு மேலே போக முடியல. ஆனால் போக தெரியுது, போக முடியுது என்னால். ஆனால் நெஞ்சு வலி வர்றதுனால அந்த இடத்துல நிறுத்திடுறேன் நான். அப்போ நான் கடவுள்கிட்ட கேட்டிருக்கேன், நான் கடவுளை என்னால் போக முடியல, அப்போ உன் இஷ்டத்துக்கே என்னை வழி நடத்தும் அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். நான் நிஜமாக தான், நான் அதை தான் கேட்டிருக்கேன். என்னால் இதுக்கு இந்த வழியாக வர முடியல, அப்போ நான் எந்த வழியாக உங்ககிட்ட வர்றது அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். அப்போ எந்த வழியாக கூட்டிகிட்டு போகணுமோ கூட்டிகிட்டு போ அப்படின்னு கேட்டிருக்கேன் நான், நிஜமாவே. நான் அவர்கிட்ட அது கேட்டிருக்கேன், நான் நிஜமாக கேட்டிருக்கேன் கடவுள்கிட்ட. என்னால் முடியல, வர முடியுது, வர தெரியுது எனக்கு. உன்னோட ஒளியை என்னால் பார்க்க முடியுது. எப்படி நான் என்ன சொல்கிறேன்னா, உன்னோட ஒளியை என்னால் பார்க்க முடியுது, பக்கத்தில் வந்துட்டேன் நான் உன்கிட்ட. எப்படி இன்னும் பக்கத்தில் வர்றதுன்னு எனக்கு தெரியுது, வர முடியுது. என் நெஞ்சு வலி தடுக்குது, அவ்வளோதான். அப்போ நெஞ்சு வலிக்குது எனக்கு. அப்போ நீ எனக்கு வழியை காட்டி வேற என்ன வழி இல்லை என்ன அப்படின்னு நான் காமிச்சு கேட்டிருக்கேன் அவர்கிட்ட. நான் கேட்டுட்டு அமைதியாக உட்காந்துருக்கேன் சாமி, நிஜமாவே. நான் எப்படி வர்றது உன்கிட்ட? இந்த வழியாக வந்தேன், நான் கஷ்டப்பட்டு தான் வந்தேன் இந்த வழியாக, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கேன். பக்கத்தில் வந்துட்டு உன்னோட ஒளி என் கண்ணில் தெரியுது. இதுக்கு மேலே தாண்ட முடியல. எப்படி தாண்டணும்னு தெரியுது, ஆனால் முடியல நெஞ்சு வலியால். அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டுட்டு நான் உட்காந்துருக்கேன் சாமி, அவ்வளோதான்.